கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் நான் கொண்டு போகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிரயாணத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். பிரயாணம் என்பது நாம் மேற்கொள்கிற சும்மா போகிற காரியங்கள் இல்லை. இந்த வாழ்க்கையே ஒரு பிரயாணம்தான். இந்த வாழ்க்கையே ஒரு பிரயாணம்தான். இந்த வாழ்க்கை என்ற இந்த குடும்ப வாழ்க்கை, நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாமே ஒரு பிரயாணம்தான். இதில் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார், அப்புறம் பின்னால் இருந்து என்ன செய்கிறார்? காக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், உதாரணத்துக்கு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 7ஆம் வசனம் வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இப்போ இது என்ன படலம் அப்படின்னா, பெண் பார்க்கும் படலம். ஆபிரகாம் போகலை, தான் பையனுக்கு பெண்ணை பார்க்கறதுக்கு ஊழியக்காரன் அனுப்புகிறாரு. ஆனால் எப்படி சொல்லி அனுப்புகிறாருன்னா, இந்த பெண் பார்க்குற விஷயத்தில் கூட கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வார்? அனுப்புவார். இங்கே யாராவது பெண் பார்க்குறீங்களா? மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களா? இந்த விஷயத்தில் கூட கர்த்தர் அனுப்புவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதனால் அப்படி நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் இணைஞ்சு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை கூட வெற்றியாக இருக்கும். இன்றைக்கி நிறைய தோற்று போகிறதை பார்க்குறோம். ஆகவே தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறதை பார்க்குறோம். அதை கர்த்தர் முன்பதாக போவார். இப்போ என்னுடைய பிரயாணங்களில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினதுனால தான் இவ்வளோ நான் தைரியமாக, சந்தோஷமாக, நான் தோற்று போகாமல் நான் வந்தது எங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் வாழ்க்கை பிரயாணத்தில் நான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்த பொழுது அந்த பிள்ளைகளை நான் கர்த்தருக்கென்று கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உங்களுக்காக நாங்கள் வளர்த்துறோம். அவங்கள அந்த ஊழியத்திலே நான் ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தேன். படிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் படிக்கக்கூட விட முடியதில்லை. டெய்லி ஜெபத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அதற்கு கர்த்தர் முன்னே போவார். கர்த்தர் முன்னே போவார். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாமே கர்த்தர் முன்னே போவார். இது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்போது அது மாத்திரம் முன்னே போகிறவர் மாத்திரமில்லை, பின்னே இருந்து பாதுகாக்கிறார். ஏன் பின்ன ஏன் பாதுகாக்கணும்? பின்ன சில அட்டாக் இருக்கும். முன்னால் அனுப்பிட்டு பின்னால் என்ன செய்வாங்க? குத்துற உலகம் இல்லை இந்த உலகம். அப்போ பின்னையும் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். அப்போ இதை குறித்து வேதத்தில் ஏதாவது ஒரு பகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு பகுதியை காட்டினார். வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், The book of Genesis chapter 35, 5ஆம் வசனம் சிஸ்டர். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். பின்பு பாருங்க, வாசிங்க அந்த பகுதியை பாருங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு, அவருடைய சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பாருங்க, பின்தொடராதிருந்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில இப்போ ஒரு பிரயாணம், யாக்கோபு வீட்டு பிரயாணம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். யாரும் அவங்களை என்ன செய்யல? தேவனுடைய பயங்கரம் பின்னாக காத்ததினால் அவர்கள் என்ன செய்யல? பின்தொடரல. அப்போ கர்த்தர் பின்னாக இருந்து என்ன செய்கிறார்? காக்கிறார். நம்புறீங்களா? பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். பின்பு அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குதுன்னா பின்புக்கு முன்பு என்னமோ சம்பவம் நடந்திருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிக்க தான் தேவனுடைய வார்த்தை. முன்பு என்ன நடந்துச்சு தெரியாது, நான் சொல்ல போகிறேன். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள்.
முன்பு என்ன நடந்தது தெரியுங்களா? 34ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய வீட்டில் ஒரு பெரிய வேதனையான ஒரு சம்பவம், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. ஒரே மகள், யாக்கோபுக்கு எத்தனை மகள்? ஒரே மகள். அவ அந்த தேசத்தினுடைய ஒரு நாளை கெடுக்கப்படுகிறாள். வாலிப பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. நல்ல பேர் வாங்கின மனுஷன், ஊர்ல யாக்கோபுக்கு நல்ல பேரு. ஆனா இப்ப யாக்கோபுடைய பேர் என்ன பண்ணிருச்சு? கெட்டு போச்சு. ஏன்? ஒரே மகளை அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் கற்பழிச்சிட்டான். உடனே யாக்கோபுடைய 12 பசங்கள 2 பேர் கத்தியை தூக்கிட்டு போய் நிறைய பேரை வெட்டிட்டு வந்துட்டானுங்க. இப்போ பேரு கொலகார குடும்பம்னு பேரு சொல்றாரு பாருங்க. யாக்கோப் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால், என் வாசனையை கெடுத்துட்டீங்க, கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க போய் கொலகாரனா மாறிட்டீங்க. அப்போ இந்த பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் என்பதற்கு முன்பதாக என்ன நடந்திருக்குது? அங்கு ஏதோ சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒன்று, தன்னுடைய மகள் வாலிப பிள்ளை கற்பழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 2 பிள்ளைகள் கொலைகாரர்களாய் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் படித்து வராங்க. இப்போ படித்த உடனே காலேஜுக்கு பல இடங்களில் அனுப்புகிறோம். முந்தியெல்லாம் நம்ம பொத்தி பொத்தி வச்சது உண்டு, இப்போ அப்படி பண்ணுறதில்ல. பிள்ளைகள் எங்கே செலக்ட் பண்ணுறாங்க? பெஸ்ட்டு காலேஜ் எதுன்னு பார்க்குறாங்க. அது ஹைதராபாடா, கல்கட்டாவா, டெல்லியோ, போபால் அப்படின்னு பல இடங்களில், மணிப்பால், அங்கே இந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேண்டான்னு தவிர்க்க முடியல, அனுப்ப வேண்டியது இருக்குது, அனுப்பணும். அவங்களுடைய படிப்பு இந்த இடத்துல தான் எனக்கு செட் ஆகுதுன்னு பிள்ளைகள் மைண்ட் செட்டில் வராங்க, அவங்கள அனுப்புகிறோம். இப்போ அங்கே போனால் யார் பார்க்கணும்? யார் பாதுகாக்கணும்? கர்த்தர் பாதுகாக்கணும். அதுக்காக பிள்ளையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பிள்ளைகளை அனுப்பணும், தைரியமாக அனுப்பணும். கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அனுப்பணும். ஆனால் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். தேவ பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகளை நான் காருண்யால படிக்க வச்சேன், கர்த்தர் பாதுகாத்தார். மகனை அமெரிக்காவில் படிக்க அனுப்புனேன், கர்த்தர் பாதுகாத்தார். கஷ்டமாக தான் இருந்தது. முதல் முறை அவங்கள எல்லாம் விட்டு பிரியும் போது ரொம்ப தான் அழுதோம். ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அனுப்புனதுனால தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தில் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது பிரயாணம். இந்த பிரயாணத்திலே நாம் தேவ பாதுகாப்பு வேண்டும் என்றால், இந்த வார்த்தை பின்பு பிரயாணப்பட்டார்கள். பின்பு எல்லாரும் சொல்லுங்க, பின்பு பிரயாணப்பட்டார்கள். அப்போ முன்பு என்ன? பாதுகாப்பற்ற சூழ்நிலை 34ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த 4 வசனங்களிலே சில காரியங்கள் வருகிறது. தேவன் நமக்கு முன்பாக போய் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு முன்பாக போய் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லது தேவனுடைய கரம் பின்னாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இப்போ ஏசாயா 52ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கவனிங்கள், இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நான் உனக்கு முன்னே போகணும் அப்படின்னா நீ எங்க உட்கார்ந்துடக்கூடாது? தூசியில் உட்கார்ந்துடக்கூடாது. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே தேவ பாதுகாப்பு வேண்டும் என்றால் நம்ம தூசியில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன நடந்தது தெரியுங்களா? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்த உடனே யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா,
வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, பையனுக்கு கொலைகாரனாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு அமைதியாக உட்காந்துட்டார், சோர்ந்து போய் உட்காந்துட்டார். 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அருமையான வார்த்தை. தேவன் யாக்கோபை நோக்கி. யார் யாரை பார்த்து? யாக்கோபு தேவனை பார்க்கல, தேவன் யாக்கோபின் இடத்தில் வந்தார். குடும்பங்களில் ஏற்பட்ட சில தோல்விகளினால், சில இழப்புகளினால், சில தடைபெற்ற காரியங்களினால் உடைந்து போய் இந்த காலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். சரி சர்ச்சுக்காவது போவோம், பாஸ்டர் 4 வாரம் கழித்து வந்திருப்பார் இன்னைக்கு, சரி போயிடலான்னு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச தான் வந்திருக்கிறாரு. தேவன் யாக்கோபை பார்த்து பேசினார். யாக்கோபு மறந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஆண்டவரே, வீட்டில் மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைகள் பையனுங்க இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டாங்க, எனக்கும் நல்ல பேர் கெட்டு போச்சு, இனி என்ன வாழ்க்கை? கசந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடைஞ்சு போனாலும் சரி, உங்களை தேற்றுகிற தெய்வம், நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்மை உற்சாகப்படுத்துகிற தெய்வம், நம்மை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தேடி வருகிறார். எப்படி வருவார்? வார்த்தையில் தேடி வருவார். இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பேசுவார். இந்த சூழ்நிலையில் யாரோ சிலர் உட்கார்ந்துருப்பீங்க, எல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, வீட்டில் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே எதிர்மறையாக போயிட்டுருக்குது, நான் இப்படி நினச்சேன் அது அப்படி நடக்குது. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காலையில் பேசுகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ எழுந்து போய் பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு? நீ எழுந்துரு முதல்ல. அப்படின்னா என்னன்னா, இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? எழுந்துருன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு. எதுல உட்கார்ந்துருக்கிறாரு? தூசியில உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டு கேட்டு அப்படியே வெறுப்படைஞ்சு பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னா, அவருடைய ஆரம்ப காலத்தினுடைய உற்சாகத்தெல்லாம் இழந்துட்டாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்போ ஒரு 28ஆம் அதிகாரத்துல அவர் ஒண்ணு இல்லாம போகும்போது ஆண்டவர் அவரை சந்திச்சு உன்னை ஆசீர்வதிப்பான்றாரு. ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா இவர் எல்லாத்தையும் மறந்து பலிபீடத்தை உண்டாக்கல, பெத்தேலுக்கு போகல. 2 பெண் ஜாதிகளை கிடைச்சாச்சு, 12 பிள்ளைகள் கிடைச்சாச்சு, வாழ்க்கை கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் மறந்து போய் ஆண்டவர் மறந்து போய் இருக்கிறார். ஆண்டவர் நினைவுபடுத்துறார், தூசியில் இருக்கிறப்பா, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கொஞ்சம் தூசி பட்டுருச்சு. இன்னும் சொல்றேன் பாருங்க, அதே அதிகாரத்தில் இது பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. யாக்கோபு வீட்டில் என்ன வந்துருச்சு கவனிக்கிறீங்களா? யாக்கோபு வீட்டில், யாக்கோபு யாரு சொல்லுங்க? யாக்கோபு யாரு? ஆபிரகாமினுடைய பேரன். ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். ஐயா, தாத்தா அவ்வளோ பயங்கரமான விசுவாசி, இப்ப பேராண்டி எப்படி இருக்கிறாரு? அந்நிய தெய்வத்தை வீட்டில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்களாமா. கவனிச்சு பார்க்குறீங்களா? இன்றைய சந்ததி தாத்தா காலத்தில் ரொம்ப உற்சாகமாக இருந்தாருங்க, பிள்ளை காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பேர பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். எத்தனை வீட்டில் கதறாங்க தெரியுமா? பையனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ், 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் வசனம், ஜட்ஜஸ் 2:10 to 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தரையும் கர்த்தர் செய்த கிரியையும் அறியாத சந்ததி. கர்த்தர் அறியாத சந்ததியாய் மாறுவதற்கு காரணம் யார்? பிள்ளைகளா பெற்றோரா? பெற்றோர். கர்த்தர் செய்த கிரியையை அறியாத சந்ததியாய் மாறினதற்கு காரணம் யார்?
பெற்றோர் நல்லா கவனிக்கணும். பெற்றோருடைய வேலை என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை எப்படி மாற்றினார், கர்த்தர் என்னை எப்படி ரட்சித்தார் சொல்லணும். பிள்ளைகளுக்கு கடமை. இதை சொல்லட்டா அந்த சந்ததி வேறொரு சந்ததி எழும்பிற்று. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 2:11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இப்ப பாருங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய செயலை நீங்க சொல்லலைன்னா அந்த சந்ததி யாரை சேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க? பாகாலை சேவித்து பொல்லாப்பானதை செய்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை பணிந்து கொண்டார்கள். நம்ம பிள்ளைகள் மேலே கருத்தாக இருக்கணும். நான் அநேக நேரம் சொல்லுவேன், பிள்ளைகள் மேலே கவனமாக இருங்க. பிள்ளைகளை ஆலயத்து கூட்டுவாங்க. சின்ன வயசுலேயே கையோடு இழுத்துட்டு வந்துடணும். அவன் முதல் முடியாதுன்னு தான் சொல்லுவான், விட்டுறக்கூடாது. அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு வசனத்தை கேட்க வச்சு சண்டே ஸ்கூலில் விடணும். யூத் ப்ரேயரில் இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய கிரியையை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படி இல்லைங்க. யாக்கோபு வீடு அப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? அந்நிய தெய்வம் வச்சு உணங்குறாங்க. ஆபிரகாமுடைய பேரன், யோசித்து பாருங்க. தாத்தா அவ்வளோ பெரிய தேவனோடு கூட பேசினவர், தேவனுடைய அதிசயத்தை கண்டவர், நேரடியாக கண்டவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் என்னை கண்டான், என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான் அப்படின்னு இருக்குது. அவர் வீட்டு பேரன் இப்போ எப்படி இருக்கிறார்? வீட்டுக்குள்ள அந்நிய தெய்வம். இப்போ இந்த அந்நிய தெய்வங்கள், இந்த பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை பிரயாணத்திலே நமக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிரும். இந்த பாதுகாப்பு எங்கே தெரியுங்களா? இங்கிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளை அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவர் இங்கே போக விட மாட்டார். யாரும் உங்களை தொட விட மாட்டாங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. தேவ பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். தேவனுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உதாரணமாக நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவ பாதுகாப்பு வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். சரி. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். நல்லா கவனிங்க. இப்ப கேராருங்கிற ஊர்ல இப்ப யார் போய் தங்குறா? ஆபிரகாம் தங்குறாரு. தங்கும்போது அவர் தான் ஒய்ஃபை சிஸ்டர்னு சொல்கிறாரு பாதுகாப்புக்காக. உடனே அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணிட்டானா, சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவளை கூட்டு போயிட்டான். அரண்மனைக்குள்ள கூட்டு போயிட்டான். ராஜா கூட்டு போனால் ஆபிரகாமால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு எப்படி வந்துச்சு? வாசிங்க அடுத்த வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக் சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். பாருங்க, யார் பாதுகாப்பு? தேவன் பாதுகாக்கிறாரு. டேய், நீ யார் தெரியுமா? நீ கூட்டு வந்திருக்கல, அவ்வளோதான். நீ இன்னைக்கு நைட்டு என்னது, உனக்கு ஹார்ட் அட்டாக் தான், அவ்வளோதான், உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே அவன் நடிக்கிட்டான். இது தேவன் பாதுகாப்பார். நீங்கள் பிள்ளை நியூசிலாண்டில் படிக்கட்டும், ஜப்பானில் படிக்கட்டும், இங்கிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைய பாதுகாக்கும். ஆமென். நீங்கள் இங்கிருந்து நந்தம்பாக்கத்தில் படிக்க வச்சாலும் கூட கர்த்தருக்குள்ளே நம்ம இல்லைன்னா, தேவ பாதுகாப்பில் இல்லைன்னா, கர்த்தர் பிள்ளைய எவனோ அடிச்சு தள்ளிட்டு போயிடுவான், கொண்டு போயிடுவான். தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை குடும்பங்களில் நடக்குது. அழகான பிள்ளை, அவங்க இப்பி மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி பார்க்க ஒரு ரவுடிசம் மாதிரி இருக்கிறான், அவங்ககிட்ட எப்படியோ விழுந்துடுறா, போயிடுறா. எவ்வளோ நடந்திருக்குது. தேவ பாதுகாப்பு பிள்ளைகள் மேல் இருக்கணும். அப்போ உடனே நீங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் யாக்கோபு என்ன செய்தார் அப்படின்னா, அந்த எல்லாவற்றையும் பாருங்க, வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டார். இப்ப ஒரு சுத்திகாரம் உண்டாகிறது. ஒரு சுத்திகாரம். இப்ப வீட்டுக்குள்ள என்னது?
சுத்திகாரம் உண்டாகுது. அம்மா எல்லாம் எடுத்துட்டு வாமா, எல்லாத்தையும் என்ன செய்யணும், கொஞ்சம் இப்போ அடக்கம் பண்ணணும். இப்போ அடக்க ஆராதனை நடக்குது, புதைக்கிற வேலை. புதைத்தாரெலாம் என்னது, அடக்க ஆராதனை. எல்லாத்தையும் நமக்கு வேண்டாது வெறுது. நம்மளை அறியாமல் சில தூசிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும், வீழ்ச்சிகள் வந்துடும். ஏன் பாதுகாப்பு என் குடும்பத்தில் இல்லைங்க, நல்லா இருந்த வருமானம், நல்லா இருந்த பொருளாதாரம் திடீர்னு விழுந்துருச்சுங்க. ஏன்? உட்காரணும், உட்கார்ந்து தேவ சமூகத்தை கேட்கணும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஏன் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, ஏன் பிள்ளைகளுடைய காரியங்கள் சிலது நடக்கலை, ஏன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. உட்கார்ந்து பார்த்துட்டு எதெல்லாம் புதைக்கணுமோ அதெல்லாம் புதைச்சு தேவை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாரு. இப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியும். குடிக்கிறதா இருக்கலாம், தெரியாமல் சும்மா வீக்கெண்ட் பார்ட்டிங்க, என்னைக்கோ ஒரு நாளுங்க, என்னைக்காவது ஒரு நாளுங்க. வேண்டாம், அது உங்களுடைய பாதுகாப்பை தடுக்கும், தேவ பிரசன்னத்தை தடுக்கும். தேவ பிரசன்னம் நம்ம வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தேவனோடு கூட அந்த உறவுகள் சரியா இருந்து கொண்டே இருக்கணும். அந்த உறவுகள், அதனால தான் இந்த ஆராதனை ஜபங்கள் எல்லாம் தொடர்புலையே இருக்கணும். ஜாலி, பாஸ்ட் 4 வாரம் இல்லைன்ட்டாரு, நமக்கு என்ன யார் வந்தான்னா கேட்க, நம்ம ஒரு நாள் அப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை வரும், தேவனுடைய வார்த்தை. வீட்டில் நீங்கள் தேவனோடு கூட தொடர்பில் இருக்கணும். யாக்கோபு கீழ்ப்படிந்தான், தேவ சத்தத்திற்கு யாக்கோபு கீழ்ப்படிந்து அந்த எல்லா விதமான அந்நிய தெய்வங்களை கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். இப்போ 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பொழுது? முன்பு என்னது, எல்லாத்தையும் புதைச்ச பிறகு இப்போ பிரயாணம் புறப்பட்ட பொழுது வாசிங்க. அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானது. இப்போ என்ன வந்துருச்சு, தேவனுடைய பாதுகாப்பு. இப்போ ஒருத்தனும் தொடரல. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க தொழிலை எவனும் தொட முடியாது, உங்க பிள்ளைகள் எங்க யாரும் தொட முடியாது, உங்க பிசினஸ் யாரும் தொட முடியாது, எதுவுமே நடக்க. தேவ பாதுகாப்பு இருக்குங்க, தேவ பாதுகாப்பு இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அப்போ இதை குறித்து ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. தேவன் நமக்கு முன்னே பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தூசியை உதறி எழும்பணும். அதைத்தான் யாக்கோபு செஞ்சார். எல்லாத்தையும் உதறி தள்ளி கர்வாலிக்கு மரத்தின் கீழே புதைச்சு போட்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ என்னுடைய செய்தி, என்னுடைய மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறேன். எழுந்துரு. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்துரு. எதுலேருந்து? தூசியை விட்டு எழுந்துரு. அப்போ தூசி நம்மளை அறியாமல் நம்மில் ஒட்டி கொள்ளுகிற பாவங்கள், மனிதர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக. நல்ல கிறிஸ்தவ ஆவிக்குரிய நண்பர்களை வச்சுக்கோங்க. நல்ல ஜெபத்தில், சபையினுடைய காரியங்களில் இன்னும் உற்சாகமாக நடத்துகிற நண்பர்களோடு கூட தொடர்பு வச்சு பாருங்க, நீங்கள் இடற மாட்டீங்க. நம்ம மற்ற உலகத்தாரோடு கூட இருக்கணும், போகணும், வரணும். ஆனால் அவங்க தான் நீ தான் நான் சொல்லிடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ற மாதிரி போயிடக்கூடாது. நம்ம நட்பு, நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் திருச்சபையோடும் ஊழியரோடும் ஜெபிக்கிற மக்களோடு நீங்கள் இருந்து பாருங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அப்போ முதலாவது தூசியை விட்டு உதறி எழுந்துரு. ரெண்டாவது எதை விட்டு எழுந்திருக்கணும்? வாசித்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. சரி, கவனிங்க. முதல் தூசியை விட்டு எழுந்திரு, ரெண்டாவது தூக்கத்தை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ, தூக்கத்தை, தூசி ரெண்டாவது. இப்ப தூசி தெரியாம எல்லார் மேல வந்து விழுகிறது. இந்த தூக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்படி சொகுசா ஏசியை போட்டுட்டு உட்கார வச்சு இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணால் வருமே ஒரு தூக்கம். சிலருக்கெல்லாம் தூக்கம் வரணும்னா என்னென்னா பைபிள் வாசித்து பாருங்க.
நீங்கள் 10 மணி நேரம் டிவியை பாருங்க, என்ன வராது? தூக்கம் வராது. அடுத்தது என்ன, அடுத்தது யார் வருவா, அடுத்த சீன் என்னன்னு அப்படியே ஆர்வம் வரும். நீங்கள் பைபிளை திறந்து அப்படியே ஒரு அதிகாரம் பாருங்க, அப்படியே கண் என்ன பண்ணும்? சிலர் சிரிக்கிறத பார்த்து அப்படி நடக்குது போல தானே இருக்குது. உண்மைதான், பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மை. பாஸ்டர் நான் பார்த்தேன்னா வானத்துலேருந்து தான் குதித்தேன். சில நேரம் பண்ணும்போது நம்மள அறியாத தூக்கம். ஒரு 3 நாளைக்கு முந்தி எங்கள் மருமகனோட காரில் நாங்கள் போகிறோம், எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டுருக்குறோம். சரி கொஞ்சம் நேரம் போகிறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு மருமகனுடைய பிறந்த நாள். சரின்ட்டு காரில் 3 பாட்டு பாடிட்டேன். 3 பாட்டு பாடி ஒரு ஜெபத்தை நடத்தி எல்லாரையும் ஜெபிக்க, கார் பிரயாணம் ஒரு 1/2 மணி நேரம் பிரயாணம். அதுக்குள்ளே எல்லாரையும் ஜெபிக்க வச்சுட்டு நானும் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு எங்கேருந்து ஒரு தூக்கம் வந்துச்சு தெரியல, நான் தூங்கிட்டேன். என் மருமகன் மதுவா அங்கிள், ஏன்னா அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, இப்போ இந்த தூக்கம் எங்கே வந்துடக்கூடாது, அவருக்கு வந்துடக்கூடாது, எழுப்பிவிட்டார். அப்போது சில வேளைகள் நம்மளை அறியாமல் தூக்கம் வருகிறது. தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். அதில் சிலர் எப்படி தெரியுங்களா, தூங்க மாட்டாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒரு நாள் எழுப்ப முடியாது. அதை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய இதில் அப்படியே ஒரு தூக்கம் மாதிரி அப்படியே அதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தூசியை விட்டு எழுந்திரு. கர்த்தர் நமக்கு முன்னே போகணும், பின்னே பாதுகாக்கணும்னா தூக்கத்தை விட்டு எழுந்திரு, தூசியை விட்டு எழுந்திரு. 2வது தூக்கத்தை விட்டு எழுந்திரு. 3வது எதுலேருந்து எழுந்திருக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சரி, இங்க பாருங்க, இது நல்லா தெரியும். காணிக்க பாட்டில் ஒரு 38 வருஷம்னு பாடிட்டாரு. இங்க ஒரு மனுஷன், இவர் யாரு? படுத்த படுக்கை. இவருக்கு படுத்த படுக்கை. நல்லா கவனிக்கணும், இதோட செய்தி முடிக்க போறேன். படுத்த படுக்கை. அங்க ஒரு அற்புதம், அங்க ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் என்னது? பெதஸ்தா குளம். இந்த குளத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அப்பப்போ ஒருத்தன் கலக்குவான், ஒரு தேவதூதன் வந்து கலக்குவான். அதில் எவன் போய் விழுந்தானோ அவனுக்கு என்ன உண்டு? சுகம் கிடச்சிருங்க. ஆனால் இவன் 38 வருஷமாக உட்காந்து பார்க்குறானாமா, இவனுக்கு என்ன பண்ண முடியல? சுகம் கிடைக்கல. இவன் முயற்சி எடுத்துப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? அவன் என்ன சொல்கிறான் ஆண்டர்கிட்ட? சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க, அது வாசிங்க. அவன் ஆண்டர்கிட்ட என்ன சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே, குளம் கலக்கும் போது அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட? சாக்கு போக்கு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? இவர் என்ன சொல்றாரு? பாஸ்டர், சர்ச்சுக்கு வரலான்னு தான் பாஸ்டர் நினைச்சேன். அப்போ பார்த்து எங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்து நின்னுட்டா. என்னது? தங்கச்சி வந்து வீட்டுக்கு முன்னால நின்னுட்டா. அப்போதான் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. இது என்னது? சாக்கு போக்கு. இவன் என்ன சொல்றானா, குளம் கலக்குது, ஏன் நீ உருண்டு போய் பொத்துன்னு உள்ள? கிடைக்க போறது என்னது? சுகம் தானே. உன்னை இது வேற ஒருத்தன் வந்து உன்னை தூக்கிட்டு ஐயா வாயான்னு உனக்கு என்ன பண்ணும்? தூக்கிட்டு போய் குளத்துல விடுறதுக்கு ஒன்றுல 38 வருஷமா காத்திருந்தானாமா. அப்போ இவன் யார் தெரியுங்களா? இவன் சாக்கு போக்கு சொல்லியே வாழ்க்கையை ஓட்டுறவன். ஊழியம் செய்யலான்னு நினச்சேன் பாஸ்டர், ஊழியம் செய்யலான்னு நினச்சேன் பாஸ்டர். அப்புறம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி பல்லு போய் இப்போ ஏசு நல்லவர்னு சொன்னால் வாயில் வேறு மாதிரி வருது. இதான் உள்ள பல்லே இல்லையே. இருந்த நல்ல காலத்தில் பாட வேண்டிய காலத்தில் பாட்டை ஒழுங்காக பாடாமல், கர்த்தருக்காக செய்யாமல், இப்போ எல்லாம் போன பிறகு செய்யணும்னு நினச்சேன் பாஸ்டர். 38 வருஷம் அவன் இவனும் உட்காந்து படுத்தே கிடந்திருக்கிறான். இவனுக்கு பின்னால் வந்தவன்லாம் சுகம் அடைஞ்சு போயிட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனாலும் ஏசு, எப்பா உன் சோம்பலையும் நீக்கி உன் படுக்கையை முதல்ல எழுப்பா, எழுந்துருன்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக அவனை வச்சார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் நமக்கு முன்னே போய் கர்த்தர் நமக்கு பின்னே இருந்து பாதுகாக்கணும்னா
தூசியை விட்டு எழுந்திருக்கணும், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், சாக்கு போக்க சொல்லுறத நிறுத்திட்டு எழும்பணும். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆமாம், மழை வர்ற மாதிரி தான் இருக்கும். கொடை எதுக்கு இருக்குது? கொடையை பிடிச்சிட்டு வரணும், கொடையை பிடிச்சிட்டு வரணும். சாக்கு போக்க பார்த்தா எனக்கு முந்தா நாள் எனக்கு செய்தி அங்கே என்ன வருது, சென்னையில் பயங்கரமான மழை, இரவில் விமானங்கள் தரை இறங்க முடியவில்லை. அவைகளெல்லாம் எங்கே திருப்பி அனுப்பப்பட்டது? பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. ஆண்டவரே, நான் சனிக்கிழமை எதுக்கு டிக்கெட் போட்டேன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 12 மணிக்கு ஃப்ளைட் இறங்கிரும், 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன், 5 மணிக்கு ஆராதனை நிற்கணும்னு. ஃப்ளைட் எங்கே போகுதாம்மா? பெங்களூருக்கு. நாளைக்கு மழையே பெய்யக்கூடாது ஆண்டவரே. பக்கத்தில் நெருங்க 3/4 மணி நேரத்துலேருந்து எட்டி பார்க்குறேன், மழை ஏதாவது பெய்யுதா, மழை பெய்யுதா? ஒன்றுமே மழை இல்லை, அரங்க இறங்கிடுச்சு. இப்போ நான் பெங்களூர் இருந்திருந்தேன்னா வந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் வாழ்வோமானால் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முன்பதாய் செல்லும், பின்னால் இருந்து ஒன்று பாதுகாக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களை முன்னாலேயும் கத்த ஃபோர்ஸாக இருப்பார், பின்னாலேயும் ஃபோர்ஸ் போல் இருப்பார். உங்களை யாரும் தொடவே முடியாது. ஆமே, அப்படி ஒருத்தன் தொட்டானா ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய பாதுகாப்பு அது கிடைக்க வேண்டும் என்றால் தூசியை விட்டு எழுந்துரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. சாக்கு போக்க சொல்லிட்டு படுத்துக்கிட்டே கிடக்கக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகளில் சோம்பேறியை பார்த்து சொல்கிறாரு, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் கட்டில் என்ன பண்ணுவா? கிடப்ப. எவ்வளோ நேரம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வாய் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னும் கையை முடக்கி கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நாம் எழுந்திருப்போமானால் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்குது, எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்குது. சிலர் பார்த்தவங்க பெற்றவர்கள் இருப்பீங்க, ஆனால் சிலர் நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. வாலிப பிள்ளைகள், இப்போ தான் வாலிப பருவம் அடைந்த பிள்ளைகள், காலேஜுக்கு போன பிள்ளைகள், இன்னும் அவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நீங்கள் பெற்றோர் நம்ம கர்த்தரை தூசிக்கு உள்ள இடம் படாதபடிக்கு, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சாக்கு போக்குகளுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் எழும்புவோமானால் கிறிஸ்து நமக்கு முன்னே செல்வார், பின்னாகையும் நம்மை காப்பார். கண்ணை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட என்னப்பா தூசி, என்ன தூசின்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட தூசி, உங்களுக்கு என்ன பின்மாற்றம், எந்த விஷயத்தில் பின்மாற்றம்? ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு, முந்தி மாதிரி ரொம்ப உற்சாகமாக இல்லை, அந்த தூசி எல்லாம் உதறி தள்ளிட்டு ஐயா கொஞ்சம் தூங்கிடுறேன் ஐயா, முந்தி மாதிரிலாம் இல்லை, தூக்கம் வருது, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சாக்கு போக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. 38 வருஷம் சாக்கு போக்கு சொல்லிட்டுருந்தான், என்னை தூக்குறதுக்கு யார் இல்லை, தூக்குறது நீ உருண்டு போய் விழுந்து சுகத்தை பெற வேண்டியதானே? 38 வருஷமாவா சாக்கு சொல்லுவேன் என்னை தூக்குறதுக்கு யார் இல்லைன்னு? அது ஒரு சாக்கு போக்கே இல்லை, சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில், ஆலயத்துக்கு வர்ற காரியத்தில், கர்த்தரை தேடுற விஷயத்தில் சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், செய்துக்கிட்டே இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க, செய்யுங்க. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார், உனக்கு முன்னே போவார், தேவகரம் பின்னாக பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் நிறைய தூசி எனக்கிட்ட இருக்கப்பா, நிறைய தூசி, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுன்னு ஓடுறேன்ப்பா, பணம்னு ஓடுறேன்ப்பா, வேலைன்னு ஓடுறேன், இன்னும் என்னென்னமோ எக்ஸ்ட்ரா சீரியலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மன்னியப்பா, என்னை மன்னிங்கப்பா, தூசி எடுத்துருங்கப்பா, தூசி எடுத்துருங்க. தூங்குறேன்ப்பா, ரொம்ப தூங்கிடுறேன், ஆவிக்குரிய நித்திரை, ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, வேதம் வாசிக்க முடிய மாட்டேங்குது, தூக்கமாக வருது, ஜெபம் பண்ண நினைச்சா நிறைய காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்கிறேன். என்னால் முடியும், ஆனால் நான் சாக்கு போக்கு சொல்கிறேன். அதனால் உங்களுடைய பாதுகாப்பை இழந்துட்டேன்ப்பா. என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. உங்கள் லைஃப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனையோ காரியம் இருக்குது. தேவ பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.